ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 11, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சது ஜூன் 2022. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் சீசன் 2 ரிலீஸ் ஆகலை. ஒருவேளை சீசன் 2 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 11, அதாவது ஃபைனல் எபிசோட். அவன் ஃப்ரெண்ட் இறந்து போனது பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ரேஜ் மோடுக்கு போறான். ஷீஞ்சி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண வரவோ டக்குன்னு நம்ம ஹீரோ அவனை ஷூட் பண்ணிட்டு என்ன கடுப்பேத்துறான் அப்படின்னு சொல்றான். கனமே நீ உண்மையா தான் சொல்றியா? ரியோஜிக்கு அகைன்ஸ்டா வாங்க கொள்ளக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு ரீன் கேட்கவும், ஆனா திரும்பவும் என்னால ஒரு ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான். நான் முடிவெடுத்துட்டேன், இதை கிளான் பேட்ல மாத்த போறேன். இதுல என்னோட ப்ரிவிலேஜையும் நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கவும், நீ தான் எங்க லீடர் காணமே, எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு ரீன் சொல்றா. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கீங்க, போட்டு தள்ளுங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனுங்களை போட்டுதான். ஒரு செகண்டுக்கு முன்னாடி வர உங்களை கொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இந்த கேம் தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கொலை பண்ண வைக்கிது. நீங்க சர்வைவ் ஆகிறதுக்காக தான் கொல்றீங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல, நீங்க சர்வைவ் ஆகிறதுக்காக கொலை பண்ணல. நீங்க ஒருவேளை இந்த கேம்குள்ள இல்லைனாலும் நீங்க கொலை பண்ணதான் செய்வீங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒருத்தர சேலஞ்ச் பண்றேன், கொல்றதுல தப்பே இல்ல. இப்போ இது அபிஷியலா கிளான் பேட்லா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னடா பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க, டக்குன்னு அவனுங்களை போட்டு தள்ளுங்க அப்படின்னு வாங்க சொன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். நான் நினைச்சதை விட இவங்க எல்லாம் ரொம்பவும் ஈஸியா இருக்காங்க. ஸ்வைலானியோ டோஜோவியோ கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாம் குழந்தை பசங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவே, இப்போ டக்குன்னு வாங்க வந்துட்டு நம்ம ஹீரோ பின்னாடி டெலிபோர்ட் ஆகுறான். நீ எப்பவோ இதே மூவ் தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா நிக்கிறான். இப்போ ஷூக்கா வந்து அட்டாக் பண்றா. ஷூக்கா இவனை நீ பாத்துக்கோன்னு சொல்லப்போ அவ வாங்க தரன்னு இழுத்துட்டு போறா. வாங்க டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிருதா. இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, உங்க எல்லாரையும் துடிக்க கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாங்க வந்து டெலிபோர்ட் ஆகி ரூஃப் டாப்புக்கு போறா. ஷூக்காவும் அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்கா. இங்க கைச்சி கிட்ட இனுக்காய் சண்டை போட்டுட்டு இருக்கான். இனுக்காய் என்னதான் ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்ணாலும் கைச்சி அவனை ஈஸியா தடுத்து இனுக்காய் அட்டாக் பண்றான். அவங்க ஜஸ்ட் 2 பேர் தான் இருக்காங்க. நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், 8ஓட பவர் என்னன்னு காமிப்போம் அப்படின்னு சொல்லி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. உன்கிட்ட புல்லட் ப்ரூஃப் ஆர்மர் இல்ல, என் பின்னாடி நின்னுக்கோ அப்படின்னு ரியோஜி சொல்லவும், பரவாயில்ல நான் முன்னாடி நின்று சண்டை போடுறேன், பேலன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ செம ஃபாஸ்டா போயிட்டு எல்லாரையும் கொண்டுதான். காணமே எவனையாச்சும் கொல்றதுக்கு எனக்கும் மிச்சவை அப்படின்னு சொல்லி ரியோஜி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இப்ப மத்தவங்கள போட்டு தள்ளுறான். யார் இவன்? அங்க வரும்போது 10 பேர் வந்தோ எல்லாரையும் இவன் ஒத்தாளா போட்டு தள்ளிட்டான். இவன் கிட்ட சூப்பர் ஸ்பீடோ சூப்பர் ஸ்ட்ரென்த்தோ எதுவோ கிடையாது. வாங்கிட்டே மத்தவங்க கிட்டே இருக்கிற மாதிரி டேஞ்சரஸான சூப்பர் பவரோ கிடையாது. எங்க கிட்ட இருக்கிற மாதிரியே இவன் கிட்டயோ வெப்பன்ஸ் தான் இருக்கு. அப்புறம் எப்படி இவன் ஒருத்தன் எங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறான் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடவும் அவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. சரி வா போய் வாங்க பாத்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ ரியோஜியோ போறாங்க. கோட்டி பொண்ணு மரியாதையா வெளியே வந்துரு, உன்னை கொல்றதுக்காக நான் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன். உன்னோட கை கால துண்டு துண்டா வெட்டி எடுத்துருவேன், ஆனா உன்னை கொல்ல மாட்டேன். உன் லவ்வர் காணமேவ உன் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு அதுக்கப்புறமா உன்னை கொல்றேன் அப்படின்னு வாங்க சொல்லவும், கடவுள் உன்னை படைக்கும் போது தெரியாதனமா படைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து கலாய்க்கிறா. தி அன்டிஃபிட்டட் கோயின்னு ஒன்னு சொன்னாங்க, ஆனா அது காணமே உன்னை தோக்கடிக்கிற வரைக்கும் நான் உன்னை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா 2 தடவை தோத்து போன கோயின்னு தான் உன்னை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கலாய்க்கவும், அன்டிஃபிட்டட் கோயினுங்கிற பேரை நான் ஒன்னு செலக்ட் பண்ணல. அது போக காணமே கிட்ட தோத்து போனதுல எனக்கு சந்தோஷம் தான். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம கூட காணமே ஆசமா இருந்தான் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு இவன் அட்டாக் பண்றதுக்காக வரா. இவ அட்டாக் பண்ண இவன் சைனாவை உடச்சிருக்கான். நானும் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு வாங்க வரவோ, என்ன சொன்ன தம்பி திரும்ப சொல்ல அப்படின்னு அவ சொல்றா. பார்த்தா வாங்கோட ஒரு கால் துண்டா கட்டாய் கிடக்கு. இது எப்படி நடந்துச்சு நம்ம ஷாக் ஆகுறான். உன்னோட சிஜில வச்சு நீயே உன் காலை கட் பண்ணிட்ட போலியா அப்படின்னு அவ சிரிக்கிறா. இல்ல நான் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண மாட்டேன், இவ தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி வாங்கி யோசிக்கிறான். உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வாங்க சொல்லுவா. இவ்வளவு பாவமான கண்டிஷன்ல கடந்துட்டு நீ மிரட்டினா நான் பயப்படுவேன் வர நீ எதிர்பார்க்கறியா அப்படின்னு அவ கலாய்க்கிறா. பேசு என்னோட பவர் உன்னோட பவரை விட ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது. உன்னை கொல்லும் போது அப்போ அந்த சிரிப்பு எங்க போகுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி டக்குனு பின்னாடி டெலிபோர்ட் ஆகி அவனோட பவரை யூஸ் பண்ணி ஷோக்காவை ஸ்லாஷ் பண்ணலாம் அப்படின்னு போறான். பார்த்தா அவனோட கை துண்டாயிருது. என்னடா திரும்பவும் கட் பண்ணிக்கிட்டியா, என்ன அட்டாக் பண்றாங்கிற பேர்ல இப்படி உன்னோட கை காலை இழந்துகிட்டு நிக்கிறியே, இப்படியே போனா நீ பிளட்லெஸ் ஆகியே இறந்துருவ போலயே அப்படின்னு அவ கலாய்க்கிறா. என்னோட ஸ்பெஷல் ஸ்லாஷ் 1 மீட்டருக்கு தான் ஒர்க் ஆகும், ஆனா இவ 10 அடி தூரத்துல இருந்தே என்னோட காலை கட் பண்ணா. என்னோட சிகிளை விட இவளோட பவர்ஃபுல்லானதா, இவ இதை எப்படி பண்றா அப்படின்னு சொல்லி வாங்கி யோசிக்கிறான். அவன் கண்ணத்துல ஒரு டிராப் பிளட் வந்து விழுது. என்ன வயர்ஸா அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். ஓ இப்பமாச்சும் நோட்டீஸ் பண்ணியா, இந்த இடம் ஃபுல்லாவே இந்த மாதிரி வயர்ஸ் நான் ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, சாதாரண வயர்ஸ் எப்படி ஒரு பர்சனை இவ்வளவு ஷார்ப்பா கட் பண்ணும் அப்படின்னு அவன் கேட்கவும், என்னோட இந்த கோயின் ஆஃப் தான்ஸ் வச்சு செயின் த்ரெட்ஸ் வயர்ஸ் இந்த மாதிரி எதனால கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா அது மட்டும் என்னோட பவர் கிடையாது. இதை லைட்டா நான் வைப்ரேட் பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா, அது ரொம்பவும் ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப அவனை கட்டி போட்டுறதா. நான் நினைச்சா இதுல இருந்து ஈஸியா டெலிபோர்ட் ஆகி என்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு வாங்க சொல்லவும், ட்ரை பண்ணி பாரு, ஆனா நீ லேண்டிங் ஆகிற இடத்துலயே வயர்ஸ் இருக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு அவ கேட்கறா. இடம் ஃபுல்லா அவ வயர்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கா. நான் லேண்டிங் ஆகிற இடத்துல வயர்ஸ் இருந்ததுன்னா அவ்வளவுதான், என்னோட சிஜிஎல் பவர் வேற கம்மியாகிட்டே வருது. ஒரு நிமிஷம், எல்லாரையும் நான் தான் டார்ச்சர் பண்ணுவேன், இப்ப நான் எதுக்காக பயந்து ஓடணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட கடைசியா ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்னோட பிளேஸ்ல வேற ஒருத்தங்களையோ டெலிபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வாங்காவா கட்டி வச்சிருந்த அவளோட டிராப்லயே இப்ப சூக்காவை மாட்ட வச்சிருந்தான். சூக்காவை ஸ்லாஷ் பண்ணலான்னு போனா அவனோட கையே திரும்பவும் கட் ஆயிருது. இவ்வளவு சண்டைக்கு நடுவுலயும் நீ கிரியேட்டிவிட்டியா யோசிச்சது நான் பாராட்டுறேன், ஆனா இந்த த்ரெட்ஸை நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், அதை மறந்துட்டியா மெண்டல் அப்படின்னு அவ கலாய்க்கிறா. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த கேம்ல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவும், இதுக்கு கேம் தான் காரணம்னு நினைக்கிறியா, முட்டாள்தனம் தான் காரணம், காணமே வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, நானே உன்னை கொண்டுறேன் அப்படின்னு அவ கிட்டக்க வரவோ
ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வாங் வந்து கெஞ்சுறான். பயத்துல அவன் அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரொம்பவும் ஹைட்டுக்கு டெலிபோர்ட் ஆயிட்டான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் 5 மீட்டருக்கு தானே டெலிபோர்ட் ஆவேன், இவ்வளவு ஹைட்டுக்கு நான் எப்படி டெலிபோர்ட் ஆனேன், இந்த மொமெண்டம் நான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப டெலிபோர்ட் ஆகி தரையில விழுந்து ஒரு வழியா தப்பிச்சிருந்தான். நான் தான் அந்த கேமோட மெயின் கேரக்டர், அதனாலதான் நான் சாவல தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு இருந்தா. இப்ப தெரியுதா நீ மத்தவங்க கை காலை வெட்டும் போது அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுரு, நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோவோட கிளான் சன்செட் ரேவன் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வருது. இல்ல இதோட இன்னும் முடியல, ஈவென்ட்ல ஜெயிச்சவங்களுக்கு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் ஒன்னு கொடுப்பாங்க, அது என்னன்னு தெரியுமா, அதை வச்சுதான் நான் ஆடினேன். போக்கர்ல ஆள் என்னன்னு தெரியுமா, என்கிட்ட இருக்கிற எல்லா காயினையும் வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி ஆடினேன். கடைசியா யார் ஜெயிக்கிறாங்களோ தோத்தவங்களுக்கு எல்லாமே சொந்தமாகும். என்கிட்ட தான் இப்போ அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கு, உங்க கிளான்ல இருந்தது ரொம்பவும் கம்மி தான், சோ எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இனுக்காய் அடி வாங்கி கீழே கிடக்குறான். சோ இது இப்படிதான் முடியணும்னு இருக்குல்ல அப்படின்னு இனுக்காய் கேட்கறான். இதுக்கப்புறம் நான் நரகத்துல போய் சண்டை போடுறேன் அப்படின்னு அவன் கூட சண்டை போட்டா 8th கிளான் மெம்பர் இறந்து போறான். நம்ம ஹீரோ அந்த பிரிவிலேஜ் யூஸ் பண்ணதுனால என்னதான் இவன் சரண்டர் ஆயிருந்தாலுமே கூட 8th கிளானோட எல்லாமே நம்ம ஹீரோக்கு சொந்தமானதுனால இப்போ அவங்க கிட்ட எந்த ஒரு பாயிண்ட்ஸும் இல்லங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க இறந்து போறாங்க. அப்ப வாங் வந்து யோசிச்சு பாக்குறான், அந்த கேம்குள்ள வரும்போது என் எதிரிங்களை என்னால ஈஸியா வெட்ட முடியுது, இதுக்கப்புறம் என்ன யாராலையும் அழிக்கவே முடியாது அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். பாஸ் இங்க நீங்க தான் கிட்டத்தட்ட கிங் மாதிரி அப்படின்னு சொல்லி கூட இருந்தவன் சொல்லவும், கிங் வாங் நான் தான் அந்த கேமோட மெயின் கேரக்டர் நினைச்சேன், ஆனா அப்படின்னு ரீன் சொன்ன கதையை யோசிச்சு பாக்குறான். ஒரு பானைக்குள்ள எல்லா பாய்சனஸ் கிரீச்சர்ஸையும் ஒன்னா போடுவாங்க, எல்லா பாய்சனஸ் கிரீச்சரையும் அழிச்சு கடைசியா உயிரோட இருக்கிறது தான் கிங் ஆஃப் வெனம். இந்த கேமோட ஸ்ட்ராங்கஸ்ட் கிங் ஆஃப் வெனம் நீ தான். உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்கோ, என் ஒருத்தனை நீ கொண்டுட்டதுனால எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்ல, எதிரிங்க உன்னை தேடி வந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சிரிக்கவும், வாங் சாகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம ஹீரோ அவனை ஷூட் பண்ணியே கொண்டுதான். ஷூட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் காணமே, அவன் வாயை மூடவே மாட்டான்னு நினைச்சான் அப்படின்னு ரியோஜி சொல்றான். நம்ம எல்லாருமே சேஃபா தான் இருக்கோம், என்ன காணமே வின் பண்ணிட்டியா அப்படின்னு இனுக்காய் கேட்கவும், இல்ல நான் தோத்துட்டேன், திரும்பவும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். என் தம்பியவும் உன் ஃப்ரெண்டையோ கொலை பண்ண அந்த வாங்க நம்ம கொண்டாச்சு, அதை நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு ரியோஜி சொல்லவும், என்னதான் இருந்தாலும் கொலை பண்றது மோசமானது, நம்ம ஃப்ரெண்ட் இறந்து போறது அதை விட மோசமானது, ஆனா இது எல்லாத்தையும் விட மோசமானது. இந்த ஆப்பும் அதை கண்டுபிடிச்சவனும் என்ன ஆனாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு நான் கொன்னு இந்த கேமுக்கு ஒரு முடிவு கட்டுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காணமே நான் உன்கிட்ட முதலே சொன்ன மாதிரி இந்த கிளான் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி, நீ சில மேட்ச்ல தோத்து போகலாம், தப்புகள் பண்ணலாம், ஆனா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நீ உயிரோட இருக்கணும், எங்களை விட்டு போயிடாத, ஏன்னா திரும்பவும் என்னால ஒரு ஃபேமிலியை இழக்க முடியாது அப்படின்னு ஷூக்கா ஆளரா. சரி நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், சர்வைவ் பண்றது எனக்கு நல்லாவே வருது, சோ நான் உயிரோட இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க எப்பவும் உங்க கூட இருப்போம் லீடர் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. நான் வேற ஒரு கிளானை சேர்ந்தவன், ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்னு தேவைப்பட்டா கண்டிப்பா எப்பவும் வருவேன் அப்படின்னு இனுக்காய் சொல்றான். வாங்கி இப்ப போயிட்டதுனால இந்த ஷீபியாவை சன்செட் ரேவனோட டெரிட்டரியா மாத்த முடிவு பண்றாங்க. சன்செட் ரேவன் இப்ப தயாராயிட்டாங்க. ஏங்கப்பா இந்த காணமே பையன் ஜெயிச்சிட்டானா அப்படின்னு ஒருத்தன் பாத்துட்டு இருக்கவா, அவனுக்கு கேம் மாஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது. ப்ரோ ஒரு முக்கியமான விஷயம், கேம்ல சில சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த காணமே தானே கேம் மாஸ்டர் அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா நான் அவனை ஒரு ஸ்பெஷல் சர்வைலன்ஸ்ல வைக்க போறேன், சோ இப்போதைக்கு நீ அவன் விஷயத்துல தலையிடாத, இப்போ இந்த டார்வின்ஸ் கேம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி அந்த கேம் மாஸ்டர் சொல்றான். வாங்க 8th கிளானும் போயிட்டாங்க, இந்த டெரிட்டரியை நமக்கு சொந்தமாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அவங்க பிளாக வைக்கவும், இந்த சிட்டிலேயே இதுதான் டாலஸ்ட் பில்டிங், ஸ்னைப்பர் இதுக்கு மேல இருந்து எப்படி ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. பார்த்தா ரேன் தான் அவங்கள ஷூட் பண்ணிருக்கா. என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ரேன் சொல்றா. ரியோஜி சில ஆளுங்களை ஷூட் பண்ணி மிரட்டுறான், ஆனா அவங்கள கொல்லல. சன்செட் ரேவனோட டெரிட்டரியில டி கேம் தடை செய்யப்பட்டது, இதை விளையாடக்கூடாது அப்படின்னு அவன் மிரட்டுறான். நமக்கு அவசியம் இல்லாம யாரையோ கொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்லான்னு ஸ்வே கேட்குவோம். நான் யாரையோ கொல்லலையே அப்படின்னு சொல்லி ரியோஜி சொல்றான். அச்சோ நீங்க என்ன உயிரோடு தானே இருக்கீங்க அப்படின்னு ஸ்வே கேட்கறா. பார்த்தா அவ அதுக்குள்ள ஆல்ரெடி நிறைய பேர் ஐஸ்குள்ள மாட்ட வச்சிருக்கா. இங்க ஷோக்கா வந்துட்டு எல்லாரு கூடயே வேற லெவல்ல சண்டை போடுறா. கணமே என்னோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஷோக்கா சொல்லப்போ, அட்லீஸ்ட் யாரையாச்சும் உயிரோட வெட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அச்சோ அது வந்து ஒருத்தன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் இருக்கா, என்ன மட்டும் எதுக்காக உயிரோட வெட்டிங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், உன்னால எவ்வளவு பேர்கிட்ட முடியுமோ அவ்வளவு பேர்கிட்ட போய் சொல்லு, சன்செட் ரேவனோட டெரிட்டரியில டி கேம் தடை செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ என்ன வாட்ச் டாகா அப்படின்னு நம்ம கேட்கறான். இல்ல இந்த சிம்பிளை எங்கெல்லாம் பாக்குறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் டி கேம் விளையாடக்கூடாது, நாங்க மோதணும்னு நினைக்கல, ஆனா அந்த ரேவன்கிற பேர்டு மாதிரியே சர்வை பண்றதுக்காக என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த காணமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். இவனோட ஒரு கிளான் இந்த டி கேமையே பேன் பண்றாங்களா, கூடிய சீக்கிரத்துல இந்த டி கேம்ல ஃபைட்டுங்கிறவனே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. சன்செட் ரேவனோட கோலே இந்த டி கேமை தடுக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல, அந்த கேம்ல ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட் நடக்குது. நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள இருக்கிறான். என்னடா பண்ணி வச்சிருக்க கேம் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாவறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. யார் அந்த கேம் மாஸ்டர், எதுக்காக இப்படி ஒரு கேமை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது, நம்ம ஹீரோவால அந்த கேமை தடுக்க முடியுமா அப்படிங்கறத சீசன் 2ல காமிப்பாங்களான்னு தெரியல. பட் சீசன் 2க்காக உங்களை மாதிரி நானும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.